இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மயிலம் அப்படின்ற அந்த ஊர் இருக்குது. சப்போஸ் நீங்கள் திருச்சி, இந்த மதுரை இந்த டைரெக்ஷன்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, சென்னை நோக்கி போகும்பொழுது இந்த விக்கிரவாண்டி டோல்கேட் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் நீங்கள் போனீங்க அப்படின்னா, திண்டிவனத்துக்கு முன்னாடி, அதாவது கூட்டேரிப்பட்டு அதுக்கும் முன்னாடி செண்டூர் அப்படின்ற ஒரு ஊர் வரும். இந்த ஊர்ல இருந்து நீங்க ரைட் எடுத்து இந்த மயிலத்துக்கு போகலாம். சென்னையில இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா திண்டிவனம் தாண்டி கூட்டேரிப்பட்டு அங்கிருந்து நீங்க லெஃப்ட் எடுத்து இந்த மயிலம் கோவிலுக்கு போகலாம். இந்த திருச்சி சென்னை ஹைவேல இருந்து இந்த முருகன் கோவில் 4 கிலோமீட்டர்ல தாங்க இருக்கு. இதுதான் இந்த கோவிலுக்கு போற வழி. இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அந்த கோவிலை நம்ம ரீச் ஆயிடலாங்க. நம்ம இங்கிருந்து போகும்பொழுதே அங்க பாருங்க, மலை மேல அந்த கோபுரம் தெரியுது. இது கோவிலுக்கு பின்பக்கம் இந்த வழி போகும். இந்த லெஃப்ட்ல போகுது இல்லைங்களா, அந்த வழியா போனோம் அப்படின்னா அந்த சின்ன ஒரு மலை மேல வாகனங்கள்ல கூட நீங்க மேல போகலாம். இப்ப நாம போற வழி அந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்க அந்த குளத்துக்கிட்ட நம்ம போக போறோம். இந்த இடத்துல தாங்க அந்த குளம் இருக்கு, அக்னி தீர்த்த குளம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோவிலும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு குளம்னு சொல்றாங்க, பாலசித்தர் அக்னி தீர்த்த குளம் அப்படின்னு.